இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பான அம்மா கார்த்தி அம்மா கார்த்தி மினி என்னாச்சு? கார்த்தி ரொம்ப வலிக்குது. அவ்வளவுதான் குட்டிமா, பயப்படாத, வா ஹாஸ்பிட்டல் போயிடலாம். நடந்துருவியா இல்ல நான் தூக்கிட்டுமா? நடந்து வந்துருவேண்டா. அத்தை, மினிக்கு பெயின் வந்துட்டு, சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. வா குட்டிமா, என்னோட கைய பிடிச்சுக்கோ, நம்ம போயிடலாம். சரி கார்த்தி. சரிம்மா, அப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நகைலாம் எடுத்துடலாம். ஏன்னா தங்க விலை கூட்டிக்கிட்டே போதில்லாட்டி அதான். அத்தை பாட்டி என்னம்மா? எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க, மினிக்கு வந்து பெயின் வந்துருச்சான், ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்களா, நம்மளும் போகணும் வாங்க. எப்போம்மா பெயின் வந்துச்சா? ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்களா? கூட்டு போயிட்டாங்க கார்த்தி மாமா அத்தை எல்லாரும் சேர்த்து. வாங்கத்தே நம்மளும் போவோம். நீ குமரனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுமா கார் எடுத்துட்டு. அத்தை குமரனுக்கு நான் கால் பண்ணேத்தே, எடுக்கல, ஏதாச்சும் வேலையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா வெளியில் வெயிட் பண்ணுறாங்கத்தே, கார் வச்சுட்டு வாங்க நம்ம எல்லாரும் போயிடலாம். அப்படியாம்மா, சரி வா போவோம். வசந்தி, எனக்கு வர ரொம்ப பயமா இருக்குடி. சுகப்பிரசவமா வரணும்க்கா. ஏன்க்கா பயப்படுதீங்க? நல்லபடியாக சுகப்பிரசவமாக வரும்க்கா, பயப்படாதீங்க. பிள்ளை பிறக்கிற வலி நம்மளுக்கு தெரியும்லம்மா. சுகப்பிரசவம்னா கொஞ்ச நாள் தான் வலி. இதுவே ஆப்ரேஷன் பண்ணால் எத்தனை நாள் வலி இருக்கும். என்னோட மினி கொஞ்சம் வலி கூட தாங்க மாட்டா. இதை எப்படி தாங்க போறாளோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏக்கா நீங்களே இப்படி சொல்லலாமா? சொல்லுங்க. நம்மளுக்கு வலியாக இருந்தாலும் அந்த குழந்தை மூஞ்சி பார்க்க போகிறோமே, குழந்தை நம்மக்கிட்ட வரப்போகுதுங்கிற சந்தோஷம் தானே பெருசாக இருக்கும். ஆமா, இருந்தாலும் அவன் என்னோட மினி வலிலாம் தாங்க மாட்டா. அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பொண்ணா பிறந்துட்டா எல்லா வலியும் தாங்கி தானக்கா ஆகணும். இந்த நேரத்தில் நம்மளுக்கு வலி கூட சுகமாக இருக்கும். லட்சுமி வாங்க பாட்டி. டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? இனி எப்படிமா இருக்கா? ஒன்றும் சொல்லலை பாட்டி, மாப்பிள்ளையும் உள்ளதான் இருக்காங்க. தண்ணி கூட உடஞ்சிட்டாமா? உண்மையான வலி வந்துட்டா இல்லை பொய் வலி தானா? தெரில பாட்டி. அவள் வலிக்குன்னு சொன்னோடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தோம். டாக்டர் பார்த்துட்டு லேபர் ரூம்க்கு கூட்டு போயிட்டாங்க. கூட மாப்பிள்ளையும் இருக்காங்க. இன்னும் யாரும் வெளியில் வரல பாட்டி. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கவலைப்படாதம்மா, என் அப்பா முருகன் இருக்கான், அவர் கூட இருந்து பார்த்துப்பாரு. பாரு, நல்ல சிங்கக்குட்டி கணக்கா என் பேரன் வருவான். அம்மா நர்ஸு என்னம்மா ஆச்சு? ஒன்றும் இல்லைங்க, நல்லபடியாக டெலிவரி ஆகிரும், பயப்படாதீங்க. அவங்களுக்கு பனிக்கூடம்லாம் உடஞ்சிருச்சு. நார்மல் டெலிவரிக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். முருகா, நர்ஸே ஒன்றும் பயம் இல்லை, சுகப்பிரசவம் தான் ஆக போதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன லட்சுமி, பயப்படாம இரு. நேற்று செக்கப் பண்ணலடி, என்ன சொன்னாங்க? எப்போதும் போலதான், கரெக்டாக டேப்லெட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது, அழக்கூடாது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு அந்த வலிப்பு எதுவுமே வரதில்லடி. முன்னாடிலாம் லைட்டாக அழுதாலும் வரும்ல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நான் தான் சொன்னேன்லடி, உனக்கு சீக்கிரம் சரியாயிரும் பாரு. பார்க்கலாம். அங்கே பாரு உன் ஆள் வராங்க. என்ன சீனியர் இந்த பக்கம்? சும்மா தான் சத்தியா வந்தேன், உன்னைய பார்த்துட்டு போலான்ட்டு. என்னையே பார்த்துட்டு போகலான்னு வந்தீங்களா? நம்பிட்டேன். இப்போல்லாம் நான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தானே. நேற்று உன்னோட ஃப்ரெண்டை நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். என்னோட ஃப்ரெண்டா? என்னோட ஃப்ரெண்டு யார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க? பேர் என்னன்னு தெரியுமா? விளையாடாத சத்தியா. ஐயோ சீனியர், நான் எதுக்கு விளையாட போகிறேன்னு சொல்லுங்கள். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சீனியர். நீங்கள் எந்த ஃப்ரெண்டை ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க? இவங்கள தான் பார்த்தேன். இவங்கன்னா இவங்களுக்கு பேர் இல்லையா? ஐயோ சத்யா, நீ இருக்க பாரு, காவியாவை தான் பார்த்தேன் ஹாஸ்பிட்டலில். அதான் ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு வந்தேன். யாருக்கு உடம்பு சரியில்லை, என்னாச்சுன்ட்டு. ரொம்ப அக்கறை தான் சீனியர். அவளே பக்கத்தில் இருக்கால, யாருக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேளுங்க. என்னாச்சு? சும்மா தான் வந்தேன். சும்மா வந்துட்டு போகிறதுக்கு அது என்ன பார்க்கா? ஹாஸ்பிட்டல்மா, யாருக்கு என்னாச்சு? எனக்கு தான். உனக்கா? என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? ஆமாம், நார்மல் செக்கப் தான். இல்லை, புரியல. இல்லை, சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப பயந்தனா, அழுதனா, கோவப்பட்டனா எனக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்துடும். என்ன சொல்கிற? ஆமாம், சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். இப்போ கொஞ்சம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ அது பரவாயில்ல. எப்போதுமே மாதம் ஒரு செக்கப்புக்கு போவேன். அதுக்காக தான் நேற்று நான் ஹாஸ்பிட்டல் வந்தேன். இப்போ பரவாயில்லையா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. எதுக்குனாலும் கோவப்படாத, அழாத, சரியா? தைரியமா இரு. சரி. இது கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன். நான் கிளம்புறேன். என்ன உங்களுக்கு திடீர்னு என் மேலே அக்கறை? தெரிஞ்சவங்க ஹாஸ்பிட்டல் வந்தா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க மாட்டோமா, அந்த மாதிரி தான் வந்து கேட்டேன். ஓ, அப்போ உங்களுக்கு நான் வெறும் தெரிஞ்ச பொண்ணு மட்டும்தானா? இவ்வளோ நாள் எனக்கு தெரியாத பொண்ணா இருந்திருக்க, இப்போ தெரிஞ்ச பொண்ணா இருக்க. நான் போயிட்டு வரேன். சத்யா.
கேட்டாச்சா? கேட்டுட்டு போயிட்டு வரேன். ஆமா காவியா, உன்னையும் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க ஏன் ஹாஸ்பிட்டல் வந்தேன்னு கேட்டியா? ஐயோ மறந்துட்டேன்டி. ஏங்க நீங்க ஏன் ஹாஸ்பிட்டல் வந்தீங்க? ஏங்க எனக்கு கொஞ்சம் ஃபீவர், அதனால தான் வந்தேன். ஃபீவரா? இப்ப பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல. ஹெல்த் நல்லா பார்த்துக்கோங்க. உனக்கும் நான் சொன்னதுல ஞாபகம் இருக்கட்டும், நான் போகிறேன். பாருடா, தெரியாத பொண்ணா இருந்தவங்க இப்ப தெரிஞ்ச பொண்ணா இருக்கீங்களாம்ல. அடுத்து லவ்வர் ஆவீங்களா என்ன? சும்மா இருடி, கிண்டல் பண்ணாத. ஏம்மா மேடம்க்கு வெக்கத்தை பாரு. நீ எப்போதும் இந்த மாதிரி சிரிச்சுட்டே இருடி, அதான் எனக்கும் சந்தோஷம். நீ கூட இருந்தா இந்த மாதிரி எப்போதுமே நான் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். எப்போதுமே நான் உன் கூட தான் இருப்பேன். அப்ப நானும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். லட்சுமி அக்கா, ஒரு வாய் தண்ணியாச்சும் குடிங்க அக்கா. இல்ல, மினிக்கு ஃபர்ஸ்ட் நல்லபடியா குழந்தை பிறந்து முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அட இல்ல, உட்கார வச்சு செய்யி. வாமா, எவ்வளோ நேரம் அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பேன்? நம்மளுக்கு தெரியாதா எவ்வளோ நேரம் ஆகும்ட்டு? என் பிள்ளை அங்க அம்மா அம்மான்ட்டு கத்துறது எனக்கு இங்க திக்கு திக்குன்னு இருக்கு. முருகா, நல்லபடியா மினியும் அவளோட பாப்பாவும் வந்துடணும். இந்தாங்கம்மா, உங்களுக்கு கொள்ளுப்பேரன் பிறந்திருக்கான். டாக்டர் மினி அவங்க நல்லா இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க அவங்கள போய் பார்க்கலாம். முதல்ல பாப்பாவை அம்மா கிட்டே கொடுங்க. ஆமா, நீங்களே வாங்குங்க, வயசுக்கு பெரியவங்கல்ல. உங்க அப்பாவையும் நான் தாண்டா இதே கையால வாங்கினேன். இப்போ ஒன்னையும் நான் வாங்குறேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கடவுள் எனக்கு அந்த குடுப்பனையும் கொடுத்துருக்காரு. பேரனையும் வாங்கி கொள்ளு பேரனையும் வாங்குறது. கடவுள் ஆசையோட நீ நல்லா இருக்கணும்டா. இந்தாம்மா, நீ புடி. இல்ல வேண்டாம். கொடுங்கம்மா, நான் உள்ள எடுத்துட்டு போனோம். இந்தாங்க. எங்க பேத்தியா நல்லா இருக்காள்ல? நல்லா இருக்காங்க. சொக பிரசவம் தான். உங்க பேரன் தான் படித்து எடுத்துட்டாரு. என் பொண்டாட்டிக்கு வலிக்குமா, ஆப்ரேஷன் கூட பண்ணிடலாமான்ட்டு உள்ள அழுத அட்டிலையும் பண்ணிட்டாரு. இப்ப பாருங்க, பிள்ளைய கூட தூக்கல, பொண்டாட்டி பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா இப்படி ஒரு புருஷை கிடைக்கிறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். நாங்க எப்போ மினிய பார்க்கலாம்? டாக்டர் வந்து சொல்லுவாங்கம்மா. பையன் எல்லாரும் பாத்துட்டீங்கல்ல, நான் உள்ள எடுத்துட்டு போறேன். சரி, வாழ்த்துக்கள் சம்மந்தி, பாட்டி ஆயிட்டீங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஃபைனலி நான் சித்தி ஆயிட்டேன். இங்க மினிக்கு ஆம்பளை பையன் பிறந்துட்டான். தெரியும்டி, எனக்கு குமரன் கால் பண்ணி சொன்னாரு. சொல்லிட்டாங்களா? அப்ப எதுக்கு நீங்க எனக்கு சொல்லல? அப்படியே நான் குமரன்ட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கும் போது தான் ரம்யா அங்க உன்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தா. ரம்யா பேசின சத்தம் எனக்கு அங்க வர கேட்டுச்சே. அப்படியா? எங்க நாளை பார்க்க கூட்டு போங்க. சரிம்மா, கூட்டு போறேன். என்ன குட்டிமா, ஒரே சந்தோஷம் போல. பின்ன இருக்காதாங்க, நான் மினியை சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். மினி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவளுக்கு இப்போ பாப்பா, நான் சித்தி ஆயிட்டேன். ஆமா, இப்ப எதுக்கு நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்னோட குட்டிமா, நீ சந்தோஷமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நானும் சந்தோஷமாயிருவேன். உன்னோட சந்தோஷம் தானே என்னோட சந்தோஷமோ. பார்க்கலாம். இதுவே உங்க பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்கன்ட்டு. பொண்ணு வந்தாலும் சரி, பையன் வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நீ தாண்டி. பையன் பொண்ணு 2 பேருமே அவங்க லைஃப் பார்த்துட்டு ஃபியூச்சர்ல போயிருவாங்க. கடைசி வரை என் கூட இருக்க போறது, எனக்காக வாழ போறது யாரு? நான் தான். இப்ப நீ தான் குட்டிமா எனக்கு ஃபர்ஸ்ட். வீசும் குளிர் காதலி, ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற பனி மாயம் நீ, ஓடிவையில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் வாசலியே செல்லமான நிரலி நெஞ்சமே எங்கும் தேடல் நீ. எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே. கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே. கண்ணில் நீ வந்து கதை பேச கனவில் முன்னால சிரிச்சேன். உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே. மினி குட்டி, ஏங்க? எதுவும் வேணுமா குட்டி? வலிக்குதா? இல்லைங்க, நீங்க நல்லா தானே இருக்கீங்க. செத்துட்டேன்டி. நீ வழியில ஒவ்வொரு நிமிஷம் அழுது கத்தும் போது என் உயிரே போயிட்டு வந்துட்டு தெரியுமாடி. இப்ப நம்ம பையனை பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன்டி. அப்படியே உங்களை மாதிரியே இருக்கான்ல. நம்மளுக்கு அடுத்த பாப்பாலாம் வேண்டாண்டி. நீ படுற கஷ்டத்தை என்னால சத்தியமா தாங்கிக்க முடியாது இன்னொரு தடவைலாம். ஏங்க, இப்ப நான் நல்லா தாங்க இருக்கேன். சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். உங்களெல்லாம் லேபர் ரூம்குள்ளே விட்டுருக்க கூடாது. ஒடி பைத்தியம், நான் எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா மினிமா? அதான் இப்ப ஒண்ணும் இல்லைல்ல. இனிமேல் நம்ம ஹாப்பி ஃபேமிலியா இருப்போம். நீங்க, நான், நம்ம பையன்ட்டு. அதுவும் நான் ஆசைப்பட்ட மாதிரி பையன், அதுவும் அப்படியே உங்களை மாதிரி. ஆமாடி, அப்படியே நீ மாதிரி இருக்கான். அவனை ஃபர்ஸ்ட் தூக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாடி சொல்லும். எவ்வளவு வெயிட்டு தூக்கியிருக்கேன். முதல்ல அவனை தூக்கும் போது என் கையெல்லாம் நடுங்கிருச்சுடி. தேங்க்ஸ் டி. லவ் யூ so much. லவ் யூ டூ.